இந்த 2025ஆம் வருஷம் ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு. இப்போதான் புத்தாண்டு தொடங்குனது மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்குள்ள 6 மாதங்கள் கடகடன்னு ஓடிடுச்சு. இந்த 6 மாதம் தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக தான் இருந்திருக்கு. 6 மாதங்கள் ஆகியும் தமிழில் ஒரு படம் கூட 250 கோடி அப்படின்ற அந்த வசூலை தாண்டலை. அதே வேளையில் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 300 கோடி 500 கோடி என அசால்ட்டாக வசூல் அள்ளிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு 100 கோடி வசூலித்த படங்களே ரொம்ப குறைவு தான். என்னென்ன படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் செஞ்சுரி அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு முதல்ல 100 கோடி வசூல் அள்ளிய திரைப்படம் அப்படின்னா அது விடாமுயற்சி தான். மகிழ்திருமணியோட இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ் நடிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த திரைப்படம் லைகா நிறுவனம் தயாரித்து வெளியாகி இருந்தது. இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருந்தார். இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் 137 கோடி வசூல் பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஆண்டின் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. இந்த படத்தை 250 கோடி பட்ஜெட்டில் தயாரித்து இருந்தாங்க. அதனாலேயே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் நஷ்டமடைந்ததாக கூறப்படுது. அடுத்ததாக லவ் டுடே திரைப்படத்தினுடைய அதிரி புதிரியான வெற்றிக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சிருந்த திரைப்படம் டிராகன். அஸ்வத் மாரிமுத்துவோட டைரக்ஷனில் வெளியான இந்த திரைப்படம் 37 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் 150 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை நிகழ்த்துனுச்சு. அடுத்ததாக 2025ஆம் ஆண்டு 100 கோடி என்கிற இமாலய வசூல் சாதனை எட்டிய படங்களில் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படமும் ஒன்று. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் இந்த திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் 240 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. இந்த ஆண்டு அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படம் அப்படின்ற சாதனையை இப்போ வரைக்கும் குட் பேட் அக்லி தான் வச்சிருக்கு. குபேரா அடுத்ததாக 100 கோடி கிளப்ல தற்போது லேட்டஸ்டாக இணைஞ்சிருக்கக்கூடிய திரைப்படம் குபேரா. தனுஷ் நாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படத்தை சேகர் கமலா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தமிழ், தெலுங்குன்னு பைலிங்குலாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்த இந்த திரைப்படம் கடந்த ஜூன் 20ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன 5 நாட்களில் ரூபாய் 100 கோடி வசூலை எட்டி சாதனை படைச்சிருக்கு. இதே நிலை நீடிச்சது அப்படின்னா இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக 200 கோடி வசூலை கூட அசால்ட்டாக எட்டிடும் அப்படின்னு கூறப்படுது. திருச்சிற்றம்பலம், வாத்தி, ராயன், தற்போது குபேரானு வரிசையாக தன்னுடைய திரைப்படங்களில் 100 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி அந்த கன்சிஸ்டன்ஸான வெற்றியை பதிவு பண்ணி தனுஷ் தான் இந்திய அளவில் எவ்வளோ முக்கியமான நடிகர், அதுவும் எல்லா மொழிகளையும் அப்படின்றத மீண்டும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு.